அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு +2ல பயாலஜி குரூப் படிச்சவங்க அதுக்கப்புறம் காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் சேரலாம், ஸோ என்னென்ன கோர்சஸ்க்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப கரண்ட்ல +1 அண்ட் +2ல பயாலஜி குரூப் படிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அன்அகாடமியோட ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்து நீட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சம்பந்தமான ஒரு கிளாஸஸ் பத்தி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவா நான் வந்து இது என்னென்ன படிக்கிறதுன்றதை சொல்றேன். ஹாய் ஸ்டூடெண்ட், ஆல் ஓவர் இந்தியாவில் ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன்அகாடமி இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவிசன் கிளாஸஸ் நடத்துறாங்க. ஸோ அது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா டிசம்பர் 13 9 AM இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நீட் பத்திய ஃபுல் டீட்டெயில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு ரிவிஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, ரிவிஷன் கேம்ப் ஃபார் நீட் 2020 and 22 அப்படின்னு சொல்லி ஒரு ரிவிஷன் பிளான். நீங்க 10th 11th 12th படிச்சாலும் சரி, ரிப்பீட்டரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல 14th டிசம்பர்ல இருந்து 17th டிசம்பர் வரைக்கும் வைக்கிறாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான். ஸோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டே 1 14th அன்னைக்கு 8 கிளாஸஸ் நடக்குது. ஸோ இது கம்ப்ளீட் டீடைல் என்னென்ன இதுல இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் எல்லாமே தெளிவா ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. டே 2ல அதாவது டிசம்பர் 15th அன்னைக்கு ஒரு 7 கிளாஸஸ் இருக்கு. ஸோ 11 AM 12 PM இந்த மாதிரி உங்களுக்கு ஷெட்யூல்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்த்துக்கலாம், என்ரோலும் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அப்படி நீங்க நீட் இதுல என்ரோல் பண்ணும்போது நீட் 10 என்ற கோடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி டே 3ல பாத்தீங்கன்னா டிசம்பர் 16th வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி டிசம்பர் 17th அன்னைக்கு 4th டே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 8 கிளாஸஸ் இருக்கு. உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் டைப் பண்ணிங்க. அன்அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும். ஸோ உள்ள போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த உங்களோட அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இருக்கிறீங்களா என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் அந்த கிளாஸஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக போய் என்ரோல் பண்ணிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே சார், என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலே பயாலஜி குரூப் படிச்சவங்களுக்கு தான் ஆஃப்டர் த 12th பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. அதனாலதான் சொல்லுவோம் எப்பயுமே பயோ மேத்தமெட்டிக்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயாலஜியும் இருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களுக்கு கோர்ஸினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்கு. ஒரு MBBSல இருந்து ஆரம்பிச்சு நீங்க லீஸ்டா இருக்கக்கூடிய கிராஜுவேட் வரைக்கும் நீங்க படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்க தெளிவா கொடுத்துருக்கோம் பாருங்க. டென்டல் PDSல இருந்து MBBS படிக்கலாம். அதே மாதிரி பிஎஸ்சியில நீங்க வந்து பிசிக்ஸ் படிக்கலாம், கெமிஸ்ட்ரி படிக்கலாம், அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு இப்போ வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி லைஃப் சயின்ஸ் படிக்கலாம், பாட்னி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் இந்த மாதிரி பிஎஸ்சி டிகிரி லெவல்ல நீங்க கோர்சஸ் படிக்கலாம். அது இல்லாம வெட்னரி. ஸோ வெட்னரிக்கு வந்து நீட் கிடையாது. ஓகேங்களா? ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ், அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் இப்ப வந்து டிமாண்ட் இருக்கிறது பேராமெடிக்கல் கோர்சஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா அதுல பார்மசி இருக்கு, நர்சிங் இருக்கு, பிசியோதெரப்பி இருக்கு, லேப் டெக்னாலஜி இருக்கு, அதே மாதிரி ஆர்த்தோடிக் டெக்னாலஜி இருக்கு, ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்கு, ஆடியாலஜிஸ்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அது இல்லாம யுனானி மெடிசன் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல பாத்துட்டீங்கன்னா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம், பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கலாம். அதே மாதிரி கிரியேட்டிவ் கேரியர்ஸ், இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்பந்தமானது, பிலிம் ஆர்ட்ஸ், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், டிசைன், ஜேர்னலிசம், பிலிம் மேக்கிங், போட்டோகிராஃபி, அனிமேஷன். அது இல்லாம பாத்தீங்கன்னா டிசைன்ஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. ஃபேஷன் டிசைனிங், லெதர் டிசைனிங், இந்த மாதிரியான கிரியேட்டிவ் கேரியர் கைடன்ஸும் நீங்க படிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸ் இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து இன்ஜினியரிங் பண்ணலாம். பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் இந்த மூணுக்கும் பயாலஜியும் இருக்கணும், மேக்ஸும் இருக்கணும். ஸோ மேக்ஸ் மட்டும் இருக்கிறவங்க இந்த கோர்சஸ் படிக்க முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், டூரிசம் படிக்கலாம். டீச்சிங் எடுத்துட்டீங்கன்னா நீங்க நர்சரிக்கு படிக்கக்கூடிய டிப்ளமா கோர்சஸும் படிக்கலாம், டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸும் படிக்கலாம். 3 years நீங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணி ஹை ஸ்கூலுக்கு, ஹையர் செகண்டரிக்கு நீங்க கிளாஸ் எடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா லா படிக்கலாம். பிஏல வந்து சோசியல், ஹோம் சயின்ஸ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், ஹிந்தி. ஸோ இது எல்லா கோர்சஸும் உங்களால படிக்க முடியும். ஸோ ஒரு பயோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
நீங்க ஆஃப்டர் த 12th படிக்கக்கூடிய கோர்சஸும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நீங்க ஜாப் போகும்போதும் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியே நீங்க ஃபியூச்சர்ல நீங்க 11th படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 12th படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எக்ஸாம்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்ற பத்தி நிறைய ஒரி பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு கேரியர் நல்லா இருக்கு அப்படின்றது தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.